iQOO அவங்களோட நியோ சீரியஸில் இப்போ புதுசாக நியோ 9 ப்ரோ அப்படிங்கிற புது ஸ்மார்ட் ஃபோன் இப்போ இந்தியாவில் அஃபிஷியலாக லான்ச் பண்ணியிருக்கிறாங்க. இந்த ஃபோன் லான்ச்சுக்கு முன்னாடியே கடந்த ஒரு மாதமாக எக்கச்சக்கமான ஹைப் இந்த ஃபோனுக்கு கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. அண்ட் இந்த ஃபோன் ஆல்ரெடி சைனாவில் லான்ச் ஆயிருச்சு. கிட்டத்தட்ட அதே ஸ்பெசிஃபிகேஷன் தான் இந்தியாவுக்கு எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. இன்றைக்கி இந்த வீடியோவில் இந்த ஸ்மார்ட் ஃபோன் எப்படி இருக்குது, இந்த ப்ரைஸுக்கு இந்த ஃபோன் நீங்கள் வாங்கலாமா வேண்டாமா அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம எப்போவுமே பார்க்குறது ஃபோனோட டிசைன் தான். டிசைன் பொறுத்தவரை எங்கள் வீகன் லெதர் டியூல் டோன் கலர் ஃபினிஷிங் கொடுத்துருக்குறாங்க. பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குது. நியோ 9 ப்ரோட சைஸ் பொறுத்தவரை 6.78 இன்ச்சஸ். இங்கே LTPO AMOLED கொடுத்துருக்குறாங்க. LTPயோட மெயின் அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, உங்களுக்கு நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி ரெஃப்ரெஷ் ரேட் ஆட்டோமேட்டிக்காக ஸ்விட்ச் ஆகிக்கும். அண்ட் டிஸ்பிளே பொறுத்தவரை இங்கே 1.5K ரெசல்யூஷன் கொடுத்துருக்குறாங்க. இந்த டிஸ்பிளேயோட லோக்கல் பீக் பிரைட்னஸ் பொறுத்தவரை 3000 nits. ஸோ டேரக்ட் சன்லைட்டில் யூஸ் பண்ணும்போது கூட எந்தவித ஹெசிடேஷனுமே இல்லாமல் உங்களால் ஈஸியாக யூஸ் பண்ண முடியணும். அண்ட் ரெஃப்ரெஷ் ரேட் பொறுத்தவரை 120 ஹெட்ஸ்க்கான நார்மல் ரெஃப்ரெஷ் ரேட் அண்ட் 144 ஹெட்ஸ் எப்போ யூஸ் ஆகும் அப்படின்னா நீங்கள் கேமிங் ப்ளே பண்ணும்போது யூஸ் ஆகும்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த 144 ஹெட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட் என்னென்ன கேம்ஸ்க்கெலாம் சப்போர்ட் பண்ணும் அப்படிங்கிறத பொறுத்து இருந்தால் நம்ம பார்க்கணும். அண்ட் நெக்ஸ்ட் ப்ராசஸர் பொறுத்தவரை இங்கே ஸ்னாப்ட்ராகனோட 8 Gen 2 ப்ராசஸர் கொடுத்துருக்குறாங்க. இந்த ப்ராசஸர் ஒரு நல்ல ப்ராசஸர் தான். கரண்ட் டேட்டில் நீங்கள் எந்த கேம்ஸ் இல்லை எந்த ஒரு அப்ளிகேஷன் யூஸ் பண்ண நினச்சாலுமே இந்த ப்ராசஸர் அதால் ஹேண்டில் பண்ண முடியும். அண்ட் 8 Gen 2க்கும் 8 Gen 3க்கும் பெரிய டிஃப்ரென்ஸ்லாம் கிடையாது. நீங்கள் ரியல் டைம் யூசேஜ் பண்ணி பார்க்கும்போது ரெண்டுக்கும் சைட் பை சைட் கம்பேரிசன் வச்சா மட்டும்தான் உங்களால் டிஃப்ரென்ஷியேட் பண்ண முடியுமே தவிர இண்டிவிஜுவலாக யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு பெருசாக இந்த டிஃப்ரென்ஸும் தெரிய போகிறதில்ல. இந்த ப்ராசஸரை சப்போர்ட் பண்ணுறதுக்கு 12 GB வரை LPDDR5X RAM ஆப்ஷன் இருக்குது. அண்ட் ஸ்டோரேஜ் பொறுத்தவரை 128 and 256 GB UFS 4.0 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்குறாங்க. நெக்ஸ்ட் ஃபோனோட கேமராஸ்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இங்கே டியூல் கேமரா செட்டப் கொடுத்துருக்குறாங்க. ஃபர்ஸ்ட் கேமரா உங்களுக்கு 50 மெகா பிக்சலுக்கான சோனியோட IMX 920 யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. பிரைமரி சென்சர் 50 மெகா பிக்சலுக்கு ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலேஷன் சப்போர்ட் இருக்குது. அண்ட் இதோட அப்பேச்சர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு f1.88 அப்பேச்சரில் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் செகண்டரி சென்சர் 8 மெகா பிக்சலுக்கான அல்ட்ரா வைட் லென்ஸ். அண்ட் இதுக்கு ஆம்னிவிஷன் OV08D10 சென்சார் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் இதோட அப்பேச்சர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு f2.2. ஃப்ரண்ட் ஃபேஸிங் கேமரா பொறுத்தவரை 16 மெகா பிக்சல் சாம்சங் சென்சர், இதோட அப்பேச்சர் f2.5. பேட்டரின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு 5160 mAh கொடுத்துருக்குறாங்க. இதை சப்போர்ட் பண்ணுறதுக்கு 120 வாட்ஸ்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்குது. அண்ட் இந்த ஃபாஸ்ட் சார்ஜர் நார்மல் பவர் டெலிவரி சப்போர்ட்டான சார்ஜர், ஸோ தட் 65 வாட்ஸ்க்கான பவர் டெலிவரி சப்போர்ட் இருக்குது. இதை வச்சு உங்களால் லேப்டாப்பை கூட சார்ஜ் பண்ண முடியும் அப்படிங்கிறத iQOO கிளைம் பண்ணுறாங்க. இவ்வளோ நேரம் நம்ம ஹார்ட்வேர் பற்றி பார்த்தோம். நெக்ஸ்ட் சாஃப்ட்வேர் பொறுத்தவரை உங்களுக்கு 3 வருஷத்துக்கான மேஜர் ஆண்ட்ராய்டு OS அப்டேட்ஸ் வரும். அண்ட் அட் த சேம் டைம் 4 வருஷத்துக்கான செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட் இருக்குதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. அண்ட் இப்போ கரண்ட்டாக அவுட் ஆஃப் த பாக்ஸ் உங்களுக்கு ஆண்ட்ராய்டு 14 பேஸ்ட் ஆன் FunTouch OS 14 ரன் ஆகுது. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் ஒரு நியோ சீரியஸ்க்கு இந்த அளவுக்கு சாஃப்ட்வேர் அப்டேட்ஸ் கொடுக்குறது. அடிஷ்னலாக இந்த ஃபோனுக்கு டியூல் 5G, Wi-Fi 7 சப்போர்ட், Bluetooth வெர்ஷன் 5.3 அண்ட் IP54க்கான டஸ்ட் அண்ட் ஸ்பிளாஷ் ரெசிஸ்டன்ஸ் சப்போர்ட்டும் இருக்குது. நெக்ஸ்ட் ப்ரைஸிங் பொறுத்தவரை இந்தியாவில் மொத்தம் 3 வேரியண்ட் அவைலபிளாக இருக்குது. 8/128, 8/256 அண்ட் 12/256. இப்போதைக்கு 8/256 அண்ட் 12/256 GB ஆப்ஷன் மட்டும் தான் அவைலபிளாக இருக்குது. அண்ட் 8/128 உங்களுக்கு வேணும் அப்படின்னா March 21 நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும். அண்ட் இந்த 8/128 ப்ரைஸிங் பொறுத்தவரை 33,999க்கு ப்ரைஸ் பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் 8/256 GB 37,999க்கும் அண்ட் 12/256 GB 39,999க்கு ப்ரைஸ் பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் சப்போஸ் உங்களுக்கு HDFC கார்டு இல்லை ICC கார்ட்ஸ் வச்சுருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 2000 rupees வரைக்கான டிஸ்கவுண்ட் ஆப்ஷன் இருக்குது. அண்ட் February 26 வரைக்கும் அடிஷ்னல் 1000 rupees ஆஃபரும் கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது எஃபெக்டிவாக உங்களுக்கு 34,999க்கும் 36,999க்கும் உங்களால் இந்த ஃபோனை பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும். அண்ட் ஃபைனலாக இந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு இந்த ஃபோன் நீங்கள் வாங்கலாமான்னு கேட்டிங்கன்னா தாராளமாக இந்த ஃபோன் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணலாம். அண்ட் நிறைய பேருக்கு உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கும், நான் OnePlus 12R போகவா இல்லை iQOO நியோ 9 போவா அப்படின்னு சொல்லிட்டு. ரெண்டு ஃபோன்ஸும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட சிமிலர் ஸ்பெசிஃபிகேஷன் தான். பட் OnePlus பொறுத்த வரைக்கும் UFS 3.1 கொடுத்துருக்குறாங்க. அண்ட் iQOO நியோ 9 ப்ரோ பொறுத்த வரைக்கும் UFS 4.0 ஆப்ஷன் இருக்குது. அண்ட் கார்னிங் கோரில்லா கிளாஸ் விக்டஸ் 2 ப்ரொடெக்ஷன் அங்கே இருக்குது. பட் இங்கே ப்ரொடெக்ஷனை பற்றி எதுவும் பெருசாக மென்ஷன் பண்ணல நியோ 9 ப்ரோவில்.
ஸோ இதுதான் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு மேஜர் டிஃப்ரென்ஸ். மற்றபடி பெருசாக டிஃப்ரென்ஸ் சொல்கிறதுக்கு எதுவும் இல்லை. உங்களுக்கு OnePlusஓட யூஐ பிடிச்சிருந்து அப்படின்னா நீங்கள் தாராளமாக OnePlus வாங்கலாம். இல்லை iQOOட யூஐ உங்களுக்கு பிடிக்கும்னு நினச்சா நீங்கள் தாராளமாக iQOO வாங்கலாம். ஸோ ஃபைனலாக கன்சிடர் பண்ண வேண்டியது நீங்கள் தான் கன்சிடர் பண்ணணும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.